ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஸ் அப்படின்ற டாபிக். ஓகேவா? பகடை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டைஸை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதோடைய கான்செப்ட், எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது, எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ டைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், இப்போ ஒரு டைஸ்லேருந்து ஒரு கொஷின் வருதுன்னா அது என்ன டைப் ஆஃப் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டா தான் நம்மளால் அதுக்கேற்ற மாதிரி கான்செப்டை புரிஞ்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு அது ஸ்டாண்டர்ட் டைஸா இல்லை ஜென்ரல் டைஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டைஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு டைஸை பற்றின சம் ப்ராப்ளம்ஸை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 letters QZVTL and A are written on 6 different faces of a dice. Find the letter on the face opposite to V. ஓகே, ஆக்சுவலி இந்த 6 லெட்டர்ஸுமே ஒரே ஒரு டைஸில் இருக்கக்கூடிய ஃபேஸஸ் தான், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஓகேவா? ஸோ இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்களே நம்ம நினைக்கக்கூடாது. ஒரே டைஸ் தான், அது வந்துட்டு 2 ஃபேஸஸ் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு டைஸில் உள்ளது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 6 லெட்டர்ஸ் இருக்குது, அது எல்லாமே 6 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இருக்குது அந்த டைஸ்குள்ளே. அதில் பார்த்திங்கன்னா வி அப்படின்ற அந்த லெட்டருடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இப்போ இந்த 2 டைஸ்லேயுமே நம்மளுக்கு வந்துட்டு வி அப்படின்றது காமனாக இருக்கா? ஓகே, அது காமனாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாக் வைஸாக நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு போடலாம், இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வீன்றது காமனாக இருக்குது இல்லையா? ஸோ வீலேருந்து நம்ம வந்துட்டு கிளாக் வைஸாக போய் பார்ப்போம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் இதை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தடு தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வி Q தென் Z. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் VLT வருது. ஓகேவா? VLT வந்துருச்சா? ஸோ இப்போ தான் நம்ம வந்துட்டு கிளாக் வைஸாக போட்டுக்கிட்டோம். ஸோ இதில் மொத்தமே நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 6 லெட்டர்ஸ், நம்பர்ஸும் இருக்கும், தென் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும், தென் டாட்ஸும் இருக்கும். பட் ஆனால் இந்த கொஷினில் நம்மளுக்கு ஆல்ஃபபெட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எத்தனை லெட்டர்ஸ் கிடச்சிருக்கு? 5 லெட்டர்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, மிச்சம் இருக்கிறது ஏ தான். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் டி, கியூக்கு ஆப்போசிட் ஃபேஸ் எல், தென் விக்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி 2 கியூப் கொடுத்துருந்தாங்க, 2 டைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரே ஒரு லெட்டரோ இல்லை ஏதோ ஒரு நம்பரோ அதை எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து அது கிளாக் வைஸ் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணால் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ த ஆப்ஷன் இஸ் ஏ. த ஏ இஸ் அ ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ வியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் பாருங்களேன். செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேரியஸ் பொசிஷன் ஆஃப் அ டைஸ் ஆர் கிவன் பிலோ. வாட் வில் பி த digit on the face opposite to the face having digit 1 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைஸ் தான், இது மூணுமே ஒரே ஒரு டைஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 3 க்யூப்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது மூணுமே வெவ்வேறா அப்படின்னா கிடையாது, ஒரே ஒரு க்யூப்பை தான் திருப்பி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படின்னா 3 ஃபிகர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரொம்பவே டஃப்பான ஒரு கொஷின் அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. ஸோ இப்படி இருந்தால் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஈஸி அந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே,
இப்போ வந்து பாருங்க 1 எந்த ஃபிகரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ல தேர்ட் ஃபிகரில் இருக்குது. ஓகே, ஸோ தேர்ட் ஃபிகரில் இருக்கா? ஸோ அப்போ இந்த ஃபிகரில் உள்ள நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒரு நம்பர் இதில் காமனாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து இந்த 2 ஃபிகர்ஸையும் எடுத்துக்கிறோம். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துலேயுமே காமனாக ஒரு நம்பர் இருக்குது 2. ஓகேவா? ஸோ நம்ம இந்த 2 ஃபிகர்ஸையும் எடுத்து நம்ம ஆன்சர் போடுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2லேருந்து கிளாக் வைஸ் போடலாம். 2 6 4. அதே மாதிரி இங்கே 2 3 1. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு என்ன வந்துடுது, ஆப்போசிட் ஃபேஸ் இதில் மொத்தமே 6 நம்பர்ஸ் தான். பட் நம்ம இங்கே வந்துட்டு 5 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. அப்போ 2வோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, 1ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, 2 அப்படின்றதே நம்மளுக்கு கேட்கல. ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். நம்ம போட்டாலே, நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போட்டாலே நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், நம்ம போட்டுடலாம். ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க, அவங்க சுற்றி வளைச்சி கேட்கவே இல்லை, டைரெக்டாக 1ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 4. ஓகேவா? ஸோ இப்படி தான் இதுக்கு நம்ம சிம்பிளாக கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, ஸோ த தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 letters Q, Z, V, T, L and A are written on 6 different faces of a dice. Find the letters on the face opposite to L. ஓகே, ஸோ இதுவும் சேம் கொஷின்ஸ் தான். என்னென்னா ஒரே ஒரு டைஸ், அதில் 6 ஃபேஸஸ் இருக்குது. அந்த 6 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q, Z, V, T, L அண்டு ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது எல்லாமே ஒரு டைஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன ஆன்சர், இதில் வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எல்லோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, கொஷினை நல்லா நோட் பண்ணுங்கள். ஆப்போசிட் டு எல். ஓகேவா? ஸோ எல்லோடைய ஆப்போசிட் ஃபேஸ் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஃபேஸும் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஆப்போசிட் ஃபேஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ அட்ஜசன்ட் ஃபேஸும் நம்ம கேட்பாங்க. ஸோ கொஷினை நம்ம நல்லா புரிஞ்சுட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்து நம்ம கரெக்டான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், எல்லோடைய ஆப்போசிட் ஃபேஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த டயக்ராமை பாருங்களேன். ஸோ இதில் வந்துட்டு 2 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் ரெண்டுலேயுமே காமனாக நம்ம என்ன எடுத்திருக்கோம், V இருக்குது. காமனாக V இருக்குது. ஸோ அதே மெத்தட் தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம், கிளாக் வைஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ அப்போ Vலேருந்து கிளாக் வைஸ் போங்க. அதே மாதிரி இங்கேருந்து கிளாக் வைஸ் போனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ V, Q, Z, நெக்ஸ்ட்டு V, L, T. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இருக்கிற லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி வந்துட்டு என்ன லெட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ V இருக்குது, Q இருக்குது, Lலும் இருக்குது, T இருக்குது, A இருக்குது. அப்போ Vயோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும், ஏவா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம Vயோடைய ஆப்போசிட் ஃபேஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க, எல்லோடைய ஆப்போசிட் ஃபேஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ எல்லோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்குது, Qவாக இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் Q. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் Q. ஸோ அப்போ எல்லோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். 6 numbers 5, 6, 7, 8, 9 and 10 are written on the 6 different faces of a dice. Find the number on the faces opposite to 7. ஓகே, ஸோ இப்போ ஒரே ஒரு டைஸ் தான். அந்த டைஸில் அவங்க என்னவா, அதாவது 2 ஃபிகர்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஒரே டைஸ் தான். அதில் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க, டிஃப்ரெண்ட் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிறது 6 நம்பர்ஸ் மட்டும்தான். என்னென்னா 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ 7உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபிகர்ஸை நம்ம நல்லா பார்க்கணும். ஓகே,
ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, எப்பயுமே இதுவரையும் நம்ம பார்த்த கொஷின்ஸில் எல்லாமே வந்து ஒரே ஒரு நம்பரோ லெட்டரோ தான் காமனாக இருக்கும். பட் ஆனால் இங்கே பாருங்களேன், 2 நம்பரும் காமனாக இருக்குது. இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆகிடும். ஓகேவா? ஸோ 2 நம்பரும் காமனாக இருக்குது. ஸோ 2 நம்பரும் நம்மளுக்கு காமனாக இருக்குது. அப்போ 7 ஆப்போசிட் ஃபேஸ் என்னவாக இருக்கும்? 10ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 7 ஆப்போசிட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 10. ஓகேவா? ஸோ த ஆப்ஷன் இஸ் டி 10. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஷின் கேட்கும்போது இதுவரையும் நம்ம வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் காமனாக இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா கிளாக் வைஸ் மெத்தடை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதில் இந்த கியூவை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர்ஸ் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ மிச்சம் இருக்க நம்பர் தான் அதோடைய ஆப்போசிட். ஓகேவா? இது வந்து ரொம்பவே ஒரு ஷார்ட்கட்டான ஒரு டைரக்ட் மெத்தட். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 numbers 1, 2, 3, 4, 5 and 6 are written on the 6 different faces of a dice. Okay, find the number on the face opposite to 4. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே ஒரு டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம 2, 3 பார்த்தோம், ஸோ 1ம் பார்த்தோம். ஸோ இதுவும் அதே தான். என்னென்னா ஒரே ஒரு டைஸு, அதில் 6 நம்பர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு டைஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அது என்ன டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது என்ன டைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம், 7 வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வரலை. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்குது. இது 5 கிடைக்குது. தென் இதையும் ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு 9 கிடைக்குது. ஸோ எங்கேயுமே 7 வரலை. ஸோ அப்போ இது என்ன டைஸாக இருக்கும்? ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸில் நம்மளுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். 2க்கு ஆப்போசிட் வந்து என்னவாக இருக்கும்? 5ஆக இருக்கும் ஆப்போசிட் ஃபேஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஸ்டாண்டர்ட் டைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அதில் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக தெரியும் 2க்கு ஸ்டாண்டர்ட் நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 6க்கு பார்த்திங்கன்னா அது என்ன வந்து ஆப்போசிட்டாக இருக்கும்? 1. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், 3க்கு வந்துட்டு என்ன நம்பர் ஆப்போசிட்டாக இருக்கும்? 4. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பட் ஜென்ரல் டைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, இது நம்மளுக்கு ஈஸியான ஒரு இது தான். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கொஷினை பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆப்போசிட் ஃபேஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ 2க்கு 5, 6க்கு 1, தென் வந்துட்டு 3க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? 4 ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 4 ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ த ஆப்ஷன் இஸ் 3. ஓகேவா? ஸோ அப்போ 4 ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டைஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 numbers 1, 2, 3, 4, 5. Okay, and 6 are written on the 6 different faces of a dice. Find the number on the face opposite to 4. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஒரே ஒரு டைஸ் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்மளுக்கு 4க்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 4 ஆப்போசிட் ஃபேஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரே ஒரு டைஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இது என்ன டைப் ஆஃப் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5 கிடைக்குது. ஸோ 7 எங்கேயுமே கிடைக்கல. அப்போ இது என்ன டைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே.
ஸோ நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போ 4க்கு வந்து கண்டிப்பாக ஆப்போசிட் ஃபேஸ் வந்து 3யாக இருக்கலாம். அதே மாதிரி 5க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. அதே மாதிரி என்னது 1உடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆப்போசிட் ஃபேஸஸில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுவே வந்துட்டு இது ஜென்ரல் டைஸாக கொடுத்துருந்தாங்க, நான் ஸ்டாண்டர்ட் டைஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் கரெக்டான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அது cannot be determined. இருக்கலாம், இப்படியாக தான் இருக்கலாம், அப்படியே தான் இருக்கலாம், இந்த நம்பர் தான் வரும், அந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். 4உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 4உடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்து 3. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு 4உடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு டைஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது என்ன டைப் ஆஃப் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறமேட்டு தான் அதுக்கான சொல்யூஷனை நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 numbers 1, 2, 3, 4, 5 and 6 are written on the 6 different faces of a dice. Find the number on the what? On the face opposite to 3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம இந்த மாதிரி சம்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கொஷினில் 2ல் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன மாதிரி டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பிகாஸ் நம்மளுக்கு ஒரே ஒரு டைஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த டைஸில் இருக்கக்கூடிய 3 ஃபேஸஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க 3 ஃபேஸஸ் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ஃபிகர் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம சைடில் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்குது, தென் வந்துட்டு 5 கிடைக்குது, தென் வந்துட்டு 3 கிடைக்குது. ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு 7 கிடைக்கல. ஸோ இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன டைப் ஆஃப் டைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸில் எதோடைய ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஃபேஸஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள், அப்போ வந்து 3உடைய ஆப்போசிட் ஃபேஸஸில் 4 இருக்கும். அதே மாதிரி 2உடைய ஆப்போசிட் ஃபேஸில் என்ன இருக்கும், 5 இருக்கும். அதே மாதிரி 1உடைய ஆப்போசிட் ஃபேஸில் வந்துட்டு 6 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்டே. அப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, 3உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். 3உடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 4. ஓகேவா? ஸோ 3உடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 4. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். 3 different positions of a single dice are shown below, the faces of which are marked as என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படின்னா இதுவரையும் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், தென் வந்துட்டு டிஜிட்ஸ், யா 2 or both or 1. ஓகே, இப்போ வந்துட்டு நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த நம்பர்ஸ் லெட்டர்ஸ்க்கு பதிலாக நம்ம சிம்பிள் போடுறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன சிம்பிள், அட்டு, அண்டு, அப்புறம் பர்சன்டேஜ், டாலரு, அப்புறம் ஒரே ஒரு லெட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேயோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேயோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பாருங்கள் 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு க்யூப்பில். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகரையும் நம்ம செகண்ட் ஃபிகரையும் நம்ம எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு கே இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேயும் கே இருக்குது, இங்கேயும் கே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த 2 ஃபிகர்ஸையும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாக் வைஸ் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் மெத்தடை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கே ஆன்சர் வந்துடும். பிகாஸ் பாருங்களேன், இப்போ வந்துட்டு கே
டாலர். ஓகே, கே தென் வந்துட்டு பர்சன்டேஜ் தென் வந்துட்டு டாலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே கே அண்டு அட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், டாலருடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு அட்டு, பர்சன்டேஜோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு அண்டு. அப்போ கேயோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன இருக்கும்? நம்ம 5 சிம்பிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ மீதி இருக்கிறது ஸ்டார் தான். ஓகேவா? அப்போ ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். கேயோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார். ஓகே, ஸோ நம்ம இந்த 3 ஃபிகர்ஸில் 2 ஃபிகர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா 2 இதில் தான் கே வந்து காமனாக இருக்குது. ஓகேவா? அதனால நம்ம ஃபஸ்ட்டையும் செகண்ட் ஃபிகர்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுலேருந்து நம்ம கிளாக் வைஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 different positions of a single dice are shown below, the faces of which are marked as exclamatory, next வந்துட்டு ஹேஷ்டேக், தென் அட்டு அண்டு, அப்புறம் பர்சன்டேஜ், அப்புறம் டாலர். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் சிம்பிள்ஸ் அண்டு லெட்டர் கேட்டாங்க. பட் ஆனால் இதில் வந்துட்டு வெறும் சிம்பிள்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் அண்டோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அண்டோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு 3 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அண்டோடைய ஆப்போசிட் ஃபேஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, அது வந்து எந்த பாக்ஸில் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு ஃபிகர்லேயும் செகண்ட் ஃபிகர்லேயும் இருக்குது. ஓகே, நம்ம இதுக்கும் வந்துட்டு அந்த கிளாக் வைஸே நம்ம வந்துட்டு கிளாக் வைஸ் மெத்தடே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்க்ளமேட்டரியிலேருந்து இங்கிட்டு, அதே மாதிரி இங்கிட்டிலேருந்து இங்கிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்டரி அதே மாதிரி அண்டு போட்டிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்க்ளமேட்டரி போட்டிருக்காங்க, தென் வந்துட்டு அட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சிம்பிள்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் தான். அப்போ எக்ஸ்க்ளமேட்டரியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவாக இருக்குது? ஸ்டாராக இருக்குது. அப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? அண்டோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அண்டோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டு. ஓகேவா? ஸோ அண்டோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு அட்டு. ஓகே, ஸோ இதுவே ஸ்டாரோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்டரி போட்டுறணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி நம்ம லாஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் தான் வந்துட்டு ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஸ்டாருக்கு பதிலாக நம்ம வந்துட்டு டாலர் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட் ஃபேஸஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 different positions of a single dice are shown below, the faces of which are marked A, B, C, D, E and F. Select the letter which will be on the face opposite to the face having letter D அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ, அதாவது ஒரு டைஸோடைய 3 ஃபிகர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த டைஸில் எத்தனை இருக்குது? ABCDEFன்னு சொல்லிட்டு 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு டியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்துட்டு CAB அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டில் வந்துட்டு ABE அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபிகரில் FEB அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 2 ஃபிகர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த 2 ஃபிகர்ஸ்லையுமே நம்மளுக்கு காமனாக ஒரு லெட்டர் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஃபிகரையும் தேர்ட் ஃபிகரையும் எடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பியும் இருக்குது, இங்கேயும் பியும் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிகர்ஸ் எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், பிசிஏ. ஓகேவா? அடுத்து பிஇஎஃப். ஓகே, நம்மளுக்கு ஒரு டைஸில் எத்தனை இருக்கும், 6 இருக்கும் லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு 5 லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. மீதி இருக்கிறது என்ன, டி. ஓகேவா? அப்போ வந்துட்டு பியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவாக இருக்கும், டியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, டியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஈஸியாக போச்சு. அப்போனா டியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன பார்த்தீங்கன்னா பி தான். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 different positions of a single dice are shown below, the faces of which are marked as L, M, N, O, P and Q. Select the letter which will be on the face opposite to the face having letter N. இதுவும் சேம் மெத்தடே தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவரையும் நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ஆப்போசிட் ஃபேஸஸ் தான். அட்ஜசன்ட் வரல, இனிமேட்டு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைஸ் இருக்குது, அதில் 3 பொசிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு டைஸில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்போசிட் ஃபேஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ என்னுடைய ஆப்போசிட் ஃபேஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைஸ் பொசிஷன்ஸை பாருங்கள், 3 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டைஸ், அதாவது இந்த 3ல் இருக்கிற ஏதோ ஒரு 2 டைஸை வந்துட்டு நம்ம டைஸோடைய ஃபிகர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைஸும் செகண்ட் டைஸும் பாருங்களேன், ஓன்ற லெட்டர் வந்து காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டைஸையும் நம்ம வந்துட்டு கிளாக் வைஸ் மெத்தடில் போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், OQM அதே மாதிரி ONP. ஓகேவா? OQM அதே மாதிரி ONP. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்போசிட் ஃபேஸ். எம்மோடைய ஆப்போசிட் ஃபேஸ் P, Qவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் N, அதே மாதிரி ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவாக இருக்கும், மீதி இருக்கக்கூடிய லெட்டராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன லெட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஆப்போசிட் ஃபேஸஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, என்னுடைய ஆப்போசிட் ஃபேஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்னுடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன, Q. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் Q. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். 3 different positions of a single dice are shown below, the faces of which are marked as A, E, I, O, U and percentage. Select the letter which will be on the face opposite to the face having letter percentage. ஓகே, இதுவரையும் நம்ம வந்துட்டு எப்படி பார்த்தோன்னா ஒரு 5 சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 6மே லெட்டர்ஸாக கொடுத்துருந்தாங்க. சம்டைம்ஸ் ஒரு கொஷினில் 6மே சிம்பிள்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸில் AEIOU வவல்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் வந்து பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே 6 ஃபேஸஸ் ஒரு டைஸில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து 3 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 different பொசிஷன்ஸ் ஆஃப் த டைஸோட கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 3 ஃபிகர்ஸையும் நீங்கள் பாருங்களேன். இதில் வந்துட்டு ஏதோ ஒரு காமனான ஒரு லெட்டரை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ காமனான ஒரு லெட்டரை நம்ம எடுத்துக்க போகிறோம், 2 க்யூப் மட்டும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்யூப்லேயும் E இருக்காங்க, இந்த க்யூப்லேயும் E இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த 2 இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எடுத்துக்கிட்டால் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், எப்பயும் போல தான் கிளாக் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸ் மெத்தட் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ E பர்சன்டேஜ் O, அதே மாதிரி EAI. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5 ஃபேஸஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்போசிட் ஃபேஸஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், பர்சன்டேஜோடைய ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா? ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? ஸோ நம்மளுக்கு ஈக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மிச்சம் இருக்கிறது யூ தான். ஸோ இப்போ ஈயோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்து யூ. ஆனால் இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ பர்சன்டேஜோடைய ஆப்போசிட் ஃபேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ த ஆன்சர் இஸ் ஏ. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. அப்போ பர்சன்டேஜோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு ஏ. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு இப்படியும் கொஷின்ஸ் வரலாம். நம்பர்ஸும் கேட்பாங்க, சிம்பிள்ஸும் கேட்பாங்க. கான்செப்ட் ஒன்று தான், அந்த ஒரு டைஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் 6 ஃபேஸஸ் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு போட தெரியணும், லெட்டர்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு போட தெரியணும், சிம்பிள்ஸ் வந்தாலும் போட தெரியணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. விச் இஸ் ஆப்போசிட் டு ஃபேஸ் 3 when given figure is folded to form a cube? ஓகே, ஆல்ரெடி இந்த டைப் ஆஃப் கியூப் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். டைப் 4 ஓப்பன் ஃபிகர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு க்யூப் ஷேப்பில் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை வந்து அன்ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் எந்த மாதிரி அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் இதுலேயே நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ இதில் ஆப்போசிட் ஃபேஸஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 3. ஒரு அட்ஜசன்ட் நம்பரை விட்டுட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள், 4ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ஒரு அட்ஜசன்ட் நம்பரை எடுத்துகிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ மீதி இருக்கிறது என்ன? 2வும் 1ம். ஓகேவா? அப்போ இவங்க 2 பேரும் ஆப்போசிட் ஃபேஸ் ஆயிடுவாங்க. ஓகேவா? அப்போ 6ஓடைய ஃபேஸ் வந்துட்டு ஆப்போசிட் ஃபேஸ் வந்து 3. அதே மாதிரி 4ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 5. அதே மாதிரி 1ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 2. ஓகேவா? ஸோ எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்டால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி தான். ஓகேவா? ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கலாம். ஓகே, இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வி ஃபைண்ட் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 6. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனை பாருங்கள், 3ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 6. ஓகேவா? ஸோ நம்ம இப்படி தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். ஹவு மெனி டைசஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு டைஸ் மாதிரி, அதாவது அன்ஃபோல்டட் டைஸ், ஒரு ஃபிகர் நம்மளுக்கு ஓப்பன் ஃபிகர் கொடுத்துட்டு நம்மளுக்கு டைஸிலேருந்து கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் எது கரெக்டாக இருக்கும், அதில் எது பாசிபிளான டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 2லேருந்து நம்ம ஒரு அட்ஜசன்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு அட்ஜசன்ட் நம்பரை விட்டுட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 2ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட்டு 1ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 6. அதே மாதிரி 6ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 1. ஓகே, நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற இந்த 5ம் 3யும் ஆப்போசிட் ஃபேஸஸாக வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆப்போசிட் ஃபேஸஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்படி தான் ஆப்போசிட் ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பாருங்கள், இது எல்லாமே ஆப்போசிட் ஃபேஸஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பாருங்கள், 3யும் 5ம் ஒன்றா இருக்காங்க. ஸோ ஆப்போசிட் ஃபேஸாக தான் இருக்கணும். பட் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இது ஆன்சர் ராங். நெக்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்களேன், 2வும் 4ம் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இதுவும் கிடையாது, ஆப்போசிட் ஃபேஸஸாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ டி ஆப்ஷன் பாருங்களேன், 6ம் 1ம் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ 6ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆ இருக்கும். பட் பக்கத்தில் இருக்கிறனால இது ஆப்போசிட் ஃபேஸ் கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 3மே 3, 4, 1. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருக்குது. இதோடைய ஆப்போசிட் ஃபேஸ் எல்லாமே 2, 6, 5. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் சி. ஓகே, ஸோ இந்த கொஷினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆப்போசிட் ஃபேஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் எது கரெக்டான ஆன்சரோ, எது கரெக்டான டைஸோ அதை நம்ம டிக் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் சி.
ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 different position of the same dice are shown figure 1 and 2. Find the number on the face opposite to the face having 3. ஓகே. ஸோ ஓகே, ஆக்சுவலி இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 different பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டைஸோடது. ஓகே, பட் ஆனால் வந்து டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 3 ஃபிகர்ஸுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3யோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 3யோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மெத்தட் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபிகரையும் தேர்ட் ஃபிகரையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? பிகாஸ் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக உள்ளதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது போடுறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இந்த 2 ஃபிகர்லேயும் பாருங்கள் 1 and 2 அதில் வந்துட்டு 2 நம்பர் காமனாக இருக்குது, 4ம் இருக்குது 2ம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதுவே வந்து தேர்ட் ஃபிகர் பாருங்களேன், இதில் வந்துட்டு 4 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகேவா? மித்ததெல்லாம் வேறு வேறு நம்பர். ஓகே. ஸோ இது வந்துட்டு டேரெக்டாக நம்ம வந்துட்டு ஆன்சர் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ டேரெக்டாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, தென் வந்து 4 இருக்குது, மீதி இருக்கிற நம்பர் 1 தான். ஸோ த ஆன்சர் இஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். ஓகேவா? பட் ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, மிஸ்ஸிங் நம்பர் கேட்கல, ஆப்போசிட் நம்பர்ஸ் கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இதில் பாருங்கள், நம்ம கிளாக் வைஸ் மெத்தடை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிகர்லேருந்து நம்ம பார்ப்போம். கிளாக் வைஸு அதே மாதிரி 4லேருந்து 5. ஓகே. ஸோ 4, 2, 3, தென் 4, 6, 5. ஓகே. இப்போ கொஷின் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம இந்த மெத்தடும் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அப்போ 4ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகேவா? அப்போ 3ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவாக இருக்கும், 5ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 5. இந்த ஆப்ஷனை பாருங்கள். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிளாக் வைஸாக தானே போகணும். ஸோ இந்த சைடில் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பாருங்களேன், 4, 3, தென் 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபிகரில் 4, தென் வந்துட்டு 6, தென் வந்துட்டு 5. ஓகே. இப்போ இப்படி நீங்கள் வந்துட்டு கிளாக் வைஸில் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 3க்கு வந்துட்டு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? ஸோ அப்போ 3யோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான். ஸோ த ஆன்சர் இஸ் 6. ஓகே. ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டோம். ஓகேவா? பிகாஸ் நம்மளுக்கு இப்படி ஷோன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் ஆனால் நம்ம வந்துட்டு பின்னாடி அந்த சைடு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லைனாலுமே நம்ம வந்துட்டு கிளாக் வைஸாக மட்டும்தான் போகணும். ஓகேவா? இப்போ தப்பான ஆங்கிளில் போயிட்டோம், ஆன்டி கிளாக் வைஸ் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ எப்பயுமே நம்ம ஒரு 2 ஃபிகர்ஸ் எடுத்துகிட்டு, ஒரு காமனாக இருக்கிற ஒரு நம்பர் இருக்கக்கூடிய 2 ஃபிகர்ஸை நம்ம எடுத்துகிட்டு இந்த கிளாக் வைஸ் மெத்தட் போடும்போது நம்ம கிளாக் வைஸ் தான் நம்ம வந்துட்டு ஆன்சர் போடணும், அந்த நம்பர்ஸை போடணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 different position of the same dice are shown. Select the letter that will be on the face opposite to the one having A. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 3 different பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் 2ம் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 3யும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டயக்ராம் நிறையா இருக்க நமக்கு டேரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஏவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் ஃபிகரையும் தேர்ட் ஃபிகரையும் நம்ம எடுத்துக்கிறோம். பிகாஸ் இங்கே வந்து இசட் வந்துட்டு
நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ காமனாக இருக்கும்போது நம்ம கிளாக் வைஸ் போகணும். ஓகேவா? ஸோ அப்போ இசட் பி சி தென் இசட் எஃப் என். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வந்துடுது, சிக்கு ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு என், தென் வந்துட்டு பியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு எஃப். அப்போ நம்மளுக்கு 5 லெட்டர்ஸ் இருந்தாச்சு. ஒரு டைஸில் 6 லெட்டர்ஸ் இருக்கணும். இப்போ மிஸ் ஆகிற நம்பர் ஏ. ஓகேவா? அப்போ இசட்டோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும், ஏவாக தான் இருக்கும். அப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏவோடைய ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் இசட். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஏவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் தானே கேட்டிருக்காங்க, பட் ஆனால் நம்ம ஏ இருக்கக்கூடிய ஒரு ஃபிகரே நம்ம எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம அதை பார்க்கக்கூடாது. ஸோ எந்த சைட் திருப்பினாலும் நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் 6 ஃபேஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, 2 டைஸில் ஒரு லெட்டர் காமனாக இருந்துச்சுன்னா அந்த 2 டைஸை நம்ம எடுத்துகிட்டு அதுலேருந்து கிளாக் வைஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. 2 positions of a dice are given below. What will come on the face opposite to the face containing R? ஆரோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு டைஸில் இருக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமை பாருங்கள். 2 கியூப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் காமனான ஒரு லெட்டர் பார்த்திங்கன்னா ஏ இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏலேருந்து நம்ம கிளாக் வைஸாக போயிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஏபிக்யூ வரும், அதே மாதிரி ஏஆர்ஹெச் வந்துடும். ஓகேவா? அப்போ கியூவோட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து ஹெச்சு. ஓகே, பியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு ஆர், தென் ஏவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த லெட்டர் தான். ஓகேவா? ஸோ 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ, ஹெச்சு, தென் வந்துட்டு ஏ இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர் இருக்குது, தென் என்ன இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு லெட்டர் இல்லை. ஓகேவா? ஸோ ஆனால் வந்து நம்ம அதை விட்டுருவோம். பட் ஆனால் எங்கள் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஆரோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு தான் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கல. ஸோ இங்கே வந்துட்டு ஆரோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆரோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான். ஓகேவா? ஸோ இப்போ ஆரோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன, பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் இந்த கிளாக் வைஸை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு இந்த இதை ஆன்சர் பண்ணிட முடியும். நீங்கள் ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் அது கண்ணில் பார்த்தே டைரெக்டாக நம்ம ஆன்சரையும் போட்டுற முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 டைசஸ் கொடுத்துருக்காங்க. 3 டைசஸ் கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டைஸ் இருக்குது, அது ஒரு டைஸ் தான் இருக்கும், அதில் 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபிகர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? 2 ஃபிகர்ஸை எடுத்துகிட்டு அதை கிளாக் வைஸ் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஆப்போசிட் ஃபேஸஸ்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபிகர், இந்த 3rd ஃபிகரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 நம்பர் காமனாக இருக்குது. ஓகேவா? இங்கே எங்கேயுமே வந்துட்டு ஒரு நம்பர் மட்டும் காமனாக இல்லை. இந்த டயக்ராம்லேயும் சரி, 2த்தையும் மேட்ச் பண்ணும் போதும் சரி, எந்த இதுலேயுமே வந்துட்டு ஒரே மாதிரி இல்லை, ஒரே காமன் நம்பர் வந்துட்டு எதுலேயுமே வரல. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரையும் 3rd ஃபிகரையும் பாருங்கள், இங்கேயும் 7 வந்திருக்கு, இங்கேயும் 3 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 2 நம்பர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்மளால் ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ பக்கத்தில் 3, 7 இருக்காங்க. ஓகேவா? அப்போ மீதி இருக்கிறது என்ன,
6ம் 8ம் ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுவோம். அதே மெத்தட் தான். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 8ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு க்யூப்பில் 2 க்யூப் நம்ம பார்க்கும்போது 2 நம்பருமே ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கிற நம்பர் தான் அதோடைய ஆப்போசிட் ஃபேஸ். ஓகேவா? அப்போ 8ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 க்யூப்ஸ்லேயுமே 2 நம்பர்ஸ் ஒன்றா வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். 2 dimensions ஆஃப் த சேம் டைஸ் ஆர் given. வாட் லெட்டர் வில் பி ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் ஹேவிங் த லெட்டர் எஃப். யா, இதுலேயும் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 டைஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில். ஸோ ஒரே டைஸ் தான் பட் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எஃப்ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2க்கும் இருக்கிற காமனான ஒரு லெட்டரை எடுத்துடுறோம். அதுலேருந்து கிளாக் வைஸ் போகிறோம். ஓகே, ஸோ 2த்துக்கும் பி காமனாக இருக்காங்க. அது அவங்களேருந்து நம்ம வந்துட்டு கிளாக் வைஸ் போகிறோம். போனால் ஃபஸ்ட்டு டயக்ராமில் பிஏசி வந்துடுது. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் டயக்ராமில் பிஇடி வந்துடுது. ஓகேவா? ஒரு டைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 லெட்டர்ஸ், 6 நம்பர்ஸ், 6 சிம்பிள்ஸ் இருக்கணும். ஸோ இதில் நம்மளுக்கு 5 தான் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ எஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்து எஃப்ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்து பி. ஓகேவா? ஸோ வந்துட்டு சியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்து டி வந்துட்டாங்க, ஏவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு இ வந்துட்டாங்க. அப்போ பி தான் 2லேயுமே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எஃப் போட்டுறோம் கொஷினில் இருக்கிறன்றனால. ஓகேவா? அப்படி போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு பி. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, சம்டைம்ஸ் கொஷின்ஸில் இருக்கிறது டயக்ராம்ஸில் இருக்காது. பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம சம்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறனால நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, an unfolded version of a dice is given below. Determine the pairs of opposite face of the given dice. ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபோல்டட் ஓப்பன் ஃபிகர் டைஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதிலேருந்து என்ன வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலேருந்து நம்ம என்ன ஆன்சர்னா அதோடைய ஆப்போசிட் ஃபேஸஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2ஓடைய ஆப்போசிட் 3ஆ இல்லை 4ஓடைய ஆப்போசிட் 6ஆ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கும் ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 3ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் ஒரு நம்பர் தள்ளி அல்டர்னேட்டிவ் நம்பர் தள்ளி நம்ம வந்து 2 போகிறோம். அப்போ 3ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 2. ஓகே, ஸோ இப்போ 6ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். ஓகேவா? அடுத்து 5ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும்? 5 இல்லை 4ஓடைய ஆப்போசிட் வந்துட்டு 5ஆக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஓகேவா? அதோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. இப்போ ஒரு ஆப்ஷனையும் நம்ம பார்க்கணும். அப்போ 2ஓடைய ஆப்போசிட் வந்துட்டு 3ஆ, தென் வந்துட்டு ஆக்சுவலி சம்டைம்ஸ் இதில் பாருங்கள், இது 2மே ஒரே மாதிரி தான். ஓகேவா? 3ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் தான் 2. நம்ம இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அது 5, 4 பார்க்கும்போது இப்படியாகவும் இருக்கலாம், இல்லை இப்படியாகவும் இருக்கலாம். பட் ஆனால் இப்படி போகும்போது 3, 2 போகும்போது நம்ம இப்படி தான் வரும். ஓகேவா? அது 2, 3ஆ வராது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. 2வது ஆப்ஷன் பாருங்கள், 2ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் 5ன்னு சொல்கிறாங்க, கிடையாது. நெக்ஸ்ட்டு டி பாருங்களேன், 5ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்து 3ஆன்னு கேட்குறாங்க, நோ. அப்போ கரெக்டாக நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 2ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ த ஆப்ஷன் இஸ் சி. ஓகே, ஸோ ஆக்சுவலி இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு மட்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஐயும் 3ஐயும் ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு ஆப்போசிட் ஃபேஸஸ் வந்துடும். 2க்கும் 3 ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கலாம், 3க்கும் ஆப்போசிட் ஃபேஸஸ் 2ஆக இருக்கலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் சம் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ஆன்சர் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? எல்லா ஆப்ஷனையுமே நம்ம ஒன்று ஒன்றா நோட் பண்ணிவிட்டு எது கரெக்டான ஆப்ஷனோ பார்த்துட்டு அதை நம்ம ஆன்சர் பண்ணிடணும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா
C. Okay, so அப்போ next question பாருங்களேன். An unfolded version of a dice is given below. What letter will be on the face opposite to the face having the letter C? ஒரு unfolded version, அதாவது type 4 கொஷின் கேட்டிருக்காங்க டைஸில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டயக்ராம்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரி க்யூப் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி இப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஓகேவா, அப்போ பியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் ஏவாக வந்துடுவாங்க, டியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு எஃப்பாக வந்துடுவாங்க. அப்போ நடுவில் இருக்கிற இந்த இயும் சியும் ஆப்போசிட் ஃபேஸஸாக ஆயிடுவாங்க. ஓகேவா, பியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் ஏவாயிருவாங்க, டியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு எஃப் ஆயிடுவாங்க, தென் சியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு ஈயா ஆகிடுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஷின் வரும்போது டைப் 4லேருந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அது அதோடைய ஆப்போசிட் ஃபேஸஸை நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸோ இந்த டைப் மட்டும் கிடையாது, எல்லா டைப்லேயுமே ஒரு டைஸ்ன்னு கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஷின் வருதுன்னா ஃபஸ்ட்டு அது என்ன டைப் ஆஃப் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி டைப் 4லேருந்து கொஷின் வந்துச்சுன்னா நம்ம அதோடைய ஆப்போசிட் ஃபேஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ சியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ தான். ஓகேவா, சியோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு இ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எ cube is made by the folding the given sheet. In the cube is so formed, which number letter will be on the face opposite to the face showing 7? ஓகே, ஆக்சுவலாக இந்த டயக்ராம் பாருங்கள், இது வந்துட்டு இது ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு க்யூப் அப்படின்ற ஒரு ஷேப் கிடச்சிருது. ஓகேவா, இது அன்ஃபோல்டட் க்யூப். ஓகேவா, ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, 7உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இந்த மாதிரி டைப்பில் ஜஸ்ட் நம்பர்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு, தென் லெட்டர்ஸ் வந்துட்டுருக்கும். ஓகே, இப்போ இது லெட்டர்ஸையும் நம்பர்ஸையும் நம்மளுக்கு கலந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை, நம்ம எப்பயும் போல் அந்த அந்த ஆப்போசிட் ஃபேஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 8உடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 9ஆக வந்துடுது, 7உடைய ஆப்போசிட் ஃபேஸஸ் வந்துட்டு 4ஆக வந்துடுது, தென் வந்துட்டு 6உம் ஏவும் ஆப்போசிட் ஃபேஸாக ஆகிடுறாங்க. ஓகேவா, 8உடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 9, 7உடைய இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 4, தென் வந்துட்டு 6உடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஏ. ஓகேவா, ஸோ இதுதான் ஆப்போசிட் ஃபேஸ். இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 7உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா. 7உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 7உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா, ஸோ த ஆப்ஷன் இஸ் பி. 4 is a opposite face of 7, 7 is a opposite face of 4. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொஷினும் இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபோல்டட் க்யூப் கொடுத்துட்டு அதை வந்துட்டு ஃபோல்டு பண்ணால் எந்த மாதிரி ஆப்போசிட் ஃபேஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா போன மெத்தட் தான். ஓகேவா, ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆப்போசிட் ஃபேஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஓகேவா, அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு இங்கே ப்ளஸ்ஸு, தென் வந்துட்டு ஹேஷ்டேகோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 6 ஆயிடுறாங்க, அதே மாதிரி 4உடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு % ஆயிடுறாங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 க்யூப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எது வந்துட்டு ஆப்போசிட் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் எது வந்துட்டு பாசிபிளாக ஃபோல்டு பண்ணால் கரெக்டான ஆங்கிளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 4உடைய ஆப்போசிட் இந்த டி ஆப்ஷனை பாருங்களேன், 4உடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்து % ஆயிடுது.
அப்போ 6ஓடது வந்துட்டு ஹேஷ்டேக் ஆயிடுது. +ஓடது வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்டாயிடுது. இது எதுவுமே பக்கத்தில் பக்கத்தில் இல்லை. அப்போனா ஆப்போசிட் ஃபேஸஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 3தையுமே நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வந்துடுது. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் சியை பாருங்களேன். இந்த 4ம் பர்சன்டேஜையும் பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்காங்க. பட் வந்து ஹேஷ்டேக் ஆப்போசிட் ஃபேஸஸாக வரணும். அதே மாதிரி இந்த பி ஆப்ஷனை பாருங்கள். 6ம் ஹேஷ்டேகும் பக்கத்தில் பக்கத்தில் வந்திருக்கு. ஓகே, அப்போ இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆப்போசிட் ஃபேஸஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் ஏவை பாருங்கள். அட்டும் ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் ஃபேஸஸ் பட் பக்கத்தில் வந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்போசிட் ஃபேஸஸை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த ஆப்போசிட் ஃபேஸஸ் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எது வந்துட்டு ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்குமோ அதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின் டயக்ராம் இப்படி கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A cube is made by folding the given sheet. இதுவும் வந்துட்டு முன்னாடி பார்த்தா அந்த ஃபோல்டட் மெத்தட் தான், டைப் 4 தான். இந்த cubes are formed. Which number letter will be on the face opposite to the face showing 4? ஸோ 4உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம ஆப்போசிட் ஃபேஸஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 7க்கு 2 வந்துடுவாங்க. அதே மாதிரி 3க்கு 6 வந்துடுவாங்க. அதே மாதிரி 4க்கு 8 வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆப்போசிட் ஃபேஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் 4உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், 8 தான். ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ப்ராக்டிக்ஸ் பண்ணால் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். டைரெக்டாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ 4உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவாக இருக்கும்? 8. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 different positions of the same dice are shown. Identify the letter on the face opposite the face showing X. ஆக்சுவலி ஒரு டைஸில் இருக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸை டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் எக்ஸோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு லெட்ரு மட்டும் காமனாக வரல, 2 லெட்டர் காமனாக வந்திருக்காங்க. எஸ்ஸும் இருக்காங்க, யூவும் இருக்காங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே, இப்போ பாருங்கள். அப்போ யூ எஸ் இது ரெண்டுமே காமனாக இருக்குது. மீதி இருக்கிறது எக்ஸு டி தான். அப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸோடைய ஆப்போசிட் ஃபேஸ் டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க. எக்ஸோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் டி. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் டி. எக்ஸோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். 3 different positions of the same dice are shown below. Find the number on the face opposite to the face showing 1. 1உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 3 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 டைஸோடது. ஓகேவா? இது 3 டைஸ் கிடையாது, ஒரே ஒரு டைஸ். அது டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள். 1 தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? 1உடைய ஆப்போசிட் ஃபேஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 1 இருக்கக்கூடிய ஃபிகரை எடுத்துக்குவோம். ஓகே, இந்த ஃபிகரை எடுத்துகிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு காமனான நம்பர் இருக்கும் இல்லையா? அதை தானே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு காமனாக இருக்குது. இந்த ஃபிகர்ஸையும் இந்த ஃபிகரையும் பாருங்களேன். 5ம் இருக்காங்க, 3யும் இருக்காங்க. ப்ரீவியஸ் அதாவது இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணோம் இல்லையா? அதே தான் இங்கே, அதே மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 டயக்ராமை நம்ம எடுத்துக்கிறோம். பட் ஆனால் நம்மளுக்கு இதிலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸ் இந்த இதை பொறுத்த வரைக்கும் 1ங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1உடைய ஆப்போசிட் ஃபேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ அந்த டயக்ராம் கன்ஃபார்ம் எடுத்துக்குவோம். அதுக்கு பக்கத்தில் உள்ள டயக்ராமை நம்ம பார்க்கணும். அதில் 2யுமே வந்துட்டு
காமனாக 2 நம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ மீதி இருக்கிறது 1ம் 2 தான். அப்போ 1உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும்? 2வா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக டைரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி 3 டைசஸ் 2 டைசஸ் வந்தால். ஓகே, இப்போ 1உடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 6 letters N, P, R, S, T and U are written on different faces of a dice. 2 portions of this dice are shown in the figure. ஓகே, ஸோ 2 டைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டைஸோடது 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஃபிகர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் த லெட்டர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் கண்டெய்னிங் யூ. ஓகே, அப்போ யூவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 6 different letters. ஓகேவா? N, P, R, S, T, U. ஓகே, ஸோ அதில் நம்மளுக்கு யூவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 2 டயக்ராம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாக் வைஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்காங்க, T மட்டும்தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போ டீலேருந்து நம்ம கிளாக் வைஸ் போகணும். ஓகே, அப்போ TPU அதே மாதிரி S R. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதில் 5 இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய நம்பர் இருக்குது இல்லையா, N வந்துட்டு இங்கே வந்துடுவாங்க டீயோடைய ஆப்போசிட் ஃபேஸாக. ஓகே, ஸோ இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? யூவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ யூவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவா இருக்கும்? R. ஓகேவா? ஸோ அப்போ யூவோடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன? R. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 பொசிஷன்ஸ் ஆஃப் அ டைஸ் ஆர் கிவன் பிலோ. வாட் கேன் கம் ஆன் த அட்ஜசன்ட் ஃபேஸஸ் ஆஃப் த ஃபேஸ் கண்டைனிங் F. ஸோ இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இதில் அட்ஜசன்ட் ஃபேஸ் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் ஃபேஸ் கேட்கல. பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்களே தவிர ஆப்போசிட் ஃபேஸஸ் கேட்கல. ஓகேவா? அப்போ ஜென்ரல் டைஸ் தான் கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டைஸ் கேட்கல. ஓகே, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2 டைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 டைஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு நம்பர் எடுத்துப்போம். ஓகேவா? லெட்டர் இங்கே வந்துட்டு L இருக்காங்க. ஓகே, இதுலேருந்து நம்ம கிளாக் வைஸ் போடுவோம். L7F. ஓகே, ஸோ அடுத்து L8 9. ஓகே, ஸோ ஆப்போசிட் ஃபேஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதில் எஃப்ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 9, 7உடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு 8, தென் எல்லோடைய ஆப்போசிட் ஃபேஸ் வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பர். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் ஃபேஸஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா 8 and Lன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்போசிட் ஃபேஸஸா? இது வந்து அட்ஜசன்ட் ஃபேஸ், பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ நம்ம டயக்ராம் போட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை இது பண்ணால் இந்த கிளாக் வைஸ் மெத்தட் யூஸ் பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஃபேஸ் 8ம் Lலும் இருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 8 and L. ஓகேவா? ஸோ மீதி இருக்க ஆப்ஷன்ஸையும் பாருங்களேன். மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 இங்கே இருக்காங்க, 9 இங்கே இருக்காங்க. அப்போ அது ஆப்போசிட் ஃபேஸஸில் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், 9 and 8. 9 and 8ம் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் வந்துட்டு 8 and 9 கொடுத்துருந்தா கூட நம்ம யோசிக்கலாம். பட் ஆனால் 9 and 8 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இது கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், L and 9. L and 9 கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கேட்கும் போது நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம கொஷினை பார்க்க. ஸோ இப்படி இருக்கா? அப்போ கொஷினை நல்லா நீங்கள் வாசிங்க. 2 பொசிஷன்ஸ் ஆஃப் அ டைஸ் ஆர் கிவன் பிலோ. வாட் கேன் கம் ஆன் த அட்ஜசன்ட் ஃபேஸஸ் ஆஃப் த ஃபேஸஸ் கண்டைனிங் F. பக்கத்தில்
அட்ஜசன்ட் ஃபேஸ் இருக்கிற மாதிரி வேணும். அதாவது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதை நீங்கள் நல்லா பாருங்களேன். எஃப் பக்கத்தில் எல் அண்ட் 8 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு பார்த்தோம் இல்லையா கிளாக் வைஸு. ஸோ எல்லுக்கு இங்கிட்டு பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரே டைஸ் தான், நம்மளுக்கு 2 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். இப்போ எஃப் பக்கத்தில் எந்த அட்ஜசன்ட் ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லும் 8ம் தான், 8ம் எல்லும் தான். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ்ப்ளனேஷன் வேறு நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்லா பாருங்கள். எல்லுங்கிறது காமனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துட்டோம், நம்ம கிளாக் வைஸ் போட்டு பார்த்துட்டோம். ஸோ 7 இஸ் ஆப்போசிட் ஆஃப் 8. அப்போ எஃப் இஸ் ஆப்போசிட் ஆஃப் 9. ஓகேவா? ஸோ எல் இஸ் அ காமன் லெட்டர் இன் போத் டைஸ். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க கிளாக் வைஸ். அப்போ எஃப் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லும் 8ம் தான் இருக்காங்க. ஓகேவா? 8ம் எல்லும் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. த ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 faces of a cube are given below, which number will be opposite 5. ஆப்போசிட்டுடைய, அதாவது 5உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், காமன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பாருங்களேன், இருக்குது 2. ஓகேவா? அப்போ நம்ம 2 வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாக் வைஸ் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 2 3 1, அதே மாதிரி 2 4 5. ஸோ ஓகே, இப்போ டைஸில் மொத்தமே 6 நம்பர் தான், நம்மளுக்கு 1 2 3 4 5 இருக்குது. அப்போ மீதி இருக்கிறது 6. ஸோ அப்போ வந்துட்டு 2ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆக இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, 5ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்குறாங்க. 5ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன, 1. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட், இந்த கிளாக் வைஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ அப்போ 5ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். த ஆப்ஷன் டி தான் 1. ஓகே, ஸோ த லாஸ்ட் கொஷின் பாருங்களேன். 2 different positions of the same dice are shown below, the 6 faces of which are numbered 1 to 6. Find the number on the face opposite to the one having 1. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன, 1ஓடைய ஆப்போசிட் ஃபேஸில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஒரு டைஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதில் 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இதில் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஓகேவா? காமனாக 1 இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 6 நம்பர்ஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்குது, 5 இருக்குது, 4 தான் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை கிளாக் வைஸ் தான் போடணும் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸ் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு வரும், அதே மாதிரி டைரெக்டாகவும் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ த ஆப்ஷன் இஸ் 4. பியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். அப்போ 1ஓடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினை ஆன்சர் பண்ணணும். ஸோ இதோட நம்மளுக்கு இந்த டைஸ் டாபிக் முடியுது. எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய டைப்ஸும் கேட்பாங்க. அதில் 4th டைப் அன்ஃபோல்டட் டைஸ் இருக்குது பார்த்தீங்களா, க்யூப்ஸு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகேவா? அதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது, நம்மளுக்கு டைஸ் டாப்பிக்கு முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.